வணக்கம். ஒரு சொல் வாழவும் வைக்கும், சாகவும் அடிக்கும். அப்படி இங்கு ஒரு சொல் யாரோட வாழ்க்கையை மாத்திருக்குன்னு பார்ப்போம். ஒரு கிராமம். அங்கு ஒரு தொழுநோயால் பாதிக்கப்பட்ட ஒரு நபர் இருக்கிறாரு. அவர் தினமும் பிச்சை எடுத்து தன்னோட வாழ்க்கையை நகர்த்துறாரு. காலையில போனா பல பேர் அவரை பார்க்க அருவருப்பு படுறாங்கங்கிறத புரிஞ்சுக்கிட்ட அவரு இரவு நேரத்துல போய் பிச்சை எடுத்து அந்த உணவை ஒரு நாள் முழுக்க வச்சு சாப்பிடுறாரு. உடம்புல பிரச்சனை இருந்தா என்ன, ரசிக்கிறதுக்கு உலகத்துல நிறைய விஷயம் இருக்கு அப்படின்னு அவருக்கு ஒரு பாசிட்டிவான தாட். அந்த எண்ணம் தான் அவரை வாழ வைக்கிது. பட் எல்லா பொருளையும் பார்த்தா ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும், என்ன பார்த்தா மட்டும் ஒவ்வொருவருக்கும் முகத்தில் ஏற்படுகிற மாற்றம் இருக்கே அப்படின்னு ஃபீல் பண்ணுறாரு. வியாதியில் மறுத்து போன ஏன் உடம்புக்கு தெரியாத பிரச்சனை அவங்க மனசுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறாரு. அவர் அந்த கிராமத்தில் ஒரு ரயில்வே ட்ராக் இருக்குது, அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு சத்திரத்தில் தான் தங்குறாரு. எந்த ரயில் எப்போ வரும் அப்படின்னு கரெக்டாக அவர் கணிச்சு வச்சிருப்பாரு. இரவு நேரம் வானத்தில் ஒரு அருந்ததி நட்சத்திரத்தை பார்க்குறாரு. அவர் மனசுக்கு ஒரே சந்தோஷம். மனசுக்கு நிறைவா படுக்கலான்னு போகும்போது ரயில் சத்தம் கேட்குது. 12 மணி ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டே தண்டவாளத்தில் ஒரு உருவம் ஊர்ந்து போகிறத கவனிக்கிறாரு. மிருகமா மனுஷனான்னு குழம்பி போன அவருக்கு ஒரு மனுஷன்தான் தற்கொலை செஞ்சுக்க வந்திருக்கிறாருன்னு தெரிஞ்சு வேகமாக காப்பாற்ற போறாரு. கையில் இருக்கிற தடியாட்டி அந்த நபரை காப்பாத்திடுறாரு. அந்த இருட்லையும் அழகா நல்ல நிறமா திருத்தமா இருக்கிற அந்த பையனோட முகத்தை பார்க்குறாரு. நீ ஏன்பா சாக வந்தன்னு கேட்குறாரு. அந்த பையன் பதில் எதுவுமே சொல்லலை. கஷ்டம் வருதுன்னா சந்தோஷம் வர காத்துட்டு இருக்குப்பான்னு அர்த்தம் அப்படின்னு சொல்றாரு. இப்போவும் அந்த பையன் எதுவும் பேசலை. அதுக்கு இவர், இனிமே நீ சாகணும்னு நினச்சின்னா காலையில் 6 மணிக்கு தான் ட்ரெயின் வரும், அது வர அந்த சத்திரத்தில் உட்காந்துருப்போன்னு கூப்பிடுறாரு. இப்போ தான் கவனிக்கிறாரு, தற்கொலை செய்ய வந்த பையன் ஒரு மாற்றுத்திறனாளி, அவனுக்கு கால் சரியில்லைன்னு. 2 பேரும் சத்திரத்தை நோக்கி போகிறாங்க. சந்தோஷம் வரும்னு சொன்னீங்க, அது எப்போ வரும்? என் வாழ்க்கையில் சந்தோஷம் வராதுன்னு தெரிஞ்சு தான் நான் சாக வந்தேன்னு சொல்கிறான் அந்த மாற்றுத்திறனாளி. சந்தோஷம் வராதுன்னு சொல்ல நீ யாரு? துக்கம் வரும்போது உன்னை கேட்டால் வந்துச்சு, அதுபோல் சந்தோஷமும் உன்னை கேட்காம வரும்னு சொல்றாரு இந்த தொழுநோயாளி. இப்போ அந்த பையன் பேச ஆரம்பிக்கிறான். அந்த ட்ராக்குக்கு பின்னாடி ஒரு கொல்லை தெரியுதே, அதுதான் எங்க வீடு. நான், எங்க அம்மா, தம்பி. என் தம்பிக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அம்மா எப்படியாவது என் காலை சரி பண்ணிடலான்னு நினைக்கிறாங்க. போகாத டாக்டர் இல்லை, போகாத கோவிலும் இல்லை, என் காலை சரி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நான் எல்லாருக்கும் பாரமா இருக்கேன். ஒரு நாள் பஸ்ல வரும்போது நான் ஒரு பெண்கள் சீட்டில் நிற்க முடியாம உட்காந்துட்டேன். ஒரு பொண்ணு என்னை திட்டி எழுந்திருக்க சொன்னாங்க. நான் எழுந்தவுடன் என்னோட காலை பார்த்துட்டு சாரி கேட்டுட்டு உட்கார சொன்னாங்க. நான் கூனி குறுகி போயிட்டேன்னு அவன் மனசில் உள்ள எல்லாத்தையும் இவர்கிட்ட ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்போ இந்த தொழுநோயாளி பேச ஆரம்பிக்கிறாரு. வாழ்கிறதுக்கு கையும் காலும் தேவையில்லை தம்பி, நல்ல மனசு இருந்தால் போதும்னு. ரெக்கை இருந்தால் மனுஷன் பறந்துருப்பான், ரெக்கை இல்லை அதான் ஏரோப்ளேனில் பறந்துக்கிட்டு இருக்கான்னு சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு. என்னை எடுத்துக்கோ, என்னை பார்த்தா எல்லாரும் ஒதுக்குறாங்க, பேசவே யோசிக்கிறாங்க. நானே உயிரோடு இருக்கும்போது உனக்கு என்ன? நீ நல்லா இருக்கன்னு நினைக்கிற அம்மா இருக்கிறாங்க. உன் குறை தெரிஞ்சோடனே உன் மேலே அன்பும் கருணையும் காட்டுறதுக்கு இந்த உலகமே இருக்குது. அப்படி இருக்கும்போது நீ ஏன் சாகணும்னு நினைக்கிற? கால் இல்லைன்னா என்ன, அம்மாவுக்கு பாரமாக இருக்காத இனிமே. எப்படி தனியாக சாக வந்தியோ அதே மாதிரி தனியாக வாழ பழகு. நான் கடைசியாக சொல்கிறேன், இனி சாவை பற்றி நீ யோசிக்கவே கூடாதுன்னு சொல்கிறாரு. மாற்றுத்திறனாளிக்கு இவரோட பேச்சு ஒரு புதியதோர் நம்பிக்கையை கொடுக்குது. அந்த நம்பிக்கையிலேயே அவன் தூங்குறான். ஆனால் இந்த தொழுநோயாளி தூங்கவே முடியல. இவ்வளோ பேர் அரவணைப்பாக இருந்தும் ஒருத்தவன் வாழ யோசிக்கிறான். ஆனால் நம்ம எல்லாராட்டியுமே அருவருக்கப்படுறோம். இந்த நோயோட நீ ஏன் உயிரோட இருக்கன்னு கேட்காத ஆளே கிடையாது. அப்படி இருக்கிற நம்ம ஏன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி காலையில் 6 மணி அந்த ரயில் சத்தம் கேட்குது. இவன் அந்த ரயில் முன்னாடி பாஞ்சு தற்கொலை பண்ணிக்கிறான். கூட்டம் கூடுது. மாற்றுத்திறனாளியும் பார்க்குறான் அவன் செத்து கிடக்கிறத. இப்போ அந்த மாற்றுத்திறனாளி சொல்கிறான், அவன் எனக்கு வாழ கற்றுக் கொடுத்தான், நான் அவனுக்கு சாக கற்றுக் கொடுத்து விட்டேன். இன்னொருவன் தற்கொலை செய்வதை தடுக்க வந்தவன் மேனியில் இருந்தது வியாதியா? இல்லை, என் மனதில் தோன்றியதே தற்கொலை செய்து கொள்ளும் என்னும் எண்ணம், அதுதான் வியாதி அப்படின்னு அவன் நினைக்கிறான். தான் பையன் இறந்துட்டான்னு நினச்சி அந்த மாற்றுத்திறனாளியோட தாய் அழுதுகிட்டே வராங்க. நான் இருக்கிறேன் அம்மா, அது உன் மகன் இல்லைன்னு சொல்கிறான். அவன் செத்திருக்க கூடாது அம்மா என்று பெருங்குரல் கொடுத்து அழுகுறான். இதோட அந்த கதை முடியுது. இந்த கதையை எழுதின ஆசிரியர் ஜெயகாந்தன்.
இது நான் இருக்கிறேன் என்ற தலைப்பில் வெளிவந்த ஒரு சிறுகதை. எந்த கஷ்டம் வந்தாலும் தற்கொலைங்கிற எண்ணத்தில் யாருக்குமே ஏற்படக்கூடாது. சாக வழிகள் 100 இருப்பின் வாழ வழிகள் 1000 இருக்கும். நம்மளுடைய நல்ல எண்ணத்தினால் இந்த சமூகத்தில் இருக்கும் அழுக்குகளை துடைத்து எடுப்போம். நன்றி.